பரூக் ஹஷேம், மேலான நாமத்தை உடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிக்கட்ஸ் என்ற பார்ஷா தோரா வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தலைப்புக்கான அர்த்தங்கள் இறுதியில், முடிவாக, கடைசியாக போன்றவையாகும். துவக்க வசனத்தில் இந்த வார்த்தை தமிழில் சென்ற பின்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த பார்ஷாவுக்குரிய வேத வாசிப்பு பகுதிகள் பின்வருமாறு: தோரா ஆதியாகமம் 41வது வசனம் முதல் வசனத்திலிருந்து 44வது அதிகாரம் 17ஆம் வசனம் முடிய. அப்டரா என்ற தீர்க்க தரிசன பகுதி சகரியா 2:14 4:17 வரை. பெரித் கடாஷா என்ற புதிய உடன்படிக்கை பகுதி யோவான் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் முடிய. 2 வருஷம் சென்ற பிறகு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்களண்டையில் நின்றது. மேற்குறித்த வசனங்கள் பார்வோனின் சொப்பனத்தை விவரிக்கிறது. அவன் 2ஆம் விசை சொப்பனம் காணும் போது நல்ல செழுமையான கதிர்கள் ஒரே நாளில் ஓங்கி வளர்ந்தன. இந்த சொப்பனம் ராஜாவுக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்கியது. ஆதியாகமம் 41:8ஆம் வசனத்தை வாசிப்போம். காலமே பார்வோனுடைய மனம் கலங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. இச்சூழ்நிலையில் பானபத்திரக்காரன் ராஜாவிடம் யோசேப்பு தனக்கும் தலையாரிக்கும் அவர்கள் கண்ட சொப்பனங்களின் அர்த்தங்களை தெளிவாக சொன்னது குறித்து அறிவித்தான். 41:15ஆம் வசனத்தை வாசிப்போம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். 41:16ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ராஜாவின் கேள்விக்குரிய யோசேப்பின் பதிலில் அவருடைய தாழ்மை வெளிப்படுகிறது. பின்பு சொப்பனத்தின் விளக்கங்களை கூறும் வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்யப்போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் ஒன்றே. அடுத்து வாசிப்போம். யோசேப்பு 7 வருடம் பஞ்சம் மற்றும் 7 வருடம் செழிப்பு என்பதை சொப்பனத்தின் மூலமாக அறிவித்தவுடன் பஞ்ச காலத்தில் தானிய சேமிப்புக்குரிய ஆலோசனையும் வழங்குகிறான். தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லோருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. இதனால் பார்வோனின் புகழ்ச்சியை பெற்ற யோசேப்பின் அந்தஸ்து எகிப்து தேசத்திலே உயர்ந்தது. 41:40ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி
அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, மேலும் பார்வோன் யோசேப்புக்கு எகிப்திய மொழியில் சாப்நாத் பன்னேயா என்ற பெயரை சூட்டினான். இதற்கு தேவன் அவனோடு இருந்து அவன் மூலமாய் பேசுகிறார் என்று அர்த்தம். இந்த இடத்தில் நாம் ஒரு விசேஷித்த காரியத்தை கவனிப்போம். ஏனென்றால் யோசேப்பின் ஆலோசனைப்படிதான் முதலாக வரலாற்றிலேயே முதலாக சேமிப்பு கிடங்குகள், தானிய சேமிப்பு கிடங்குகள் நிர்வகிக்கப்பட்டது. தானிய சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட்ட இடம் எகிப்து தேசத்தில் உள்ள பித்தோம் மற்றும் ராம்சேஸ் என்ற 2 இடங்கள். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னத் பனேயா என்ற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். இதன் பிறகு உலகத்தின் சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. யாக்கோபு தன் குமாரரை தானியம் கொள்வதற்காக யோசேப்பிடம் அனுப்பினான். எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். ஆதியாகமம் 42:2. யோசேப்பின் சகோதரர் அவரிடம் வந்து முகம் குப்புற வழங்கும் போது அவன் அடையாளம் கண்டு கொண்டான். இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளவில்லை. யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல் கடினமாய் அவர்களோடு பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு தன் சகோதரரை அச்சுறுத்தி வலுக்கட்டாயமாக இளைய சகோதரன் பென்யமீனை கொண்டு வர அவர்களை நிர்பந்தித்தான். மேலும் வாசிப்போம் 42:19. நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு போய் பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து. நிஜஸ்தர் என்பதற்கு எபிரேய வார்த்தை கேனிம் என்பதாகும். இதன் வேறு வார்த்தை கென் என்பதாகும். இதற்கு ஆங்கிலத்தில் எஸ் என்றும் தமிழில் ஆம், சரி போன்ற அர்த்தங்கள் உள்ளன. அதாவது நீங்கள் சரியானவர்களாக இருந்தால் என்று அர்த்தம். தன் தாய்க்கு பிறந்த சொந்த சகோதரனை காண வேண்டும் என்ற ஆவலால் தான் யோசேப்பு இதையெல்லாம் செய்கிறான். பென்யமீனை கொண்டு விடுவதற்கு பிணையாக சிமியோன் சிறையில் வைக்கப்பட்டான். அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோடு பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். பென்யமீனை அனுப்பி வைக்க யாக்கோபு தயங்கிய போது ரூபன் தன் 2 குமாரரின் ஜீவனையும் பிணை வைக்கிறான். அப்பொழுது ரூபன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புவியும், நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன். அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான். அதற்கு அவன், என் மகன் உங்களோடே போவதில்லை. அவன் தமையன் இறந்து போனான். இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். மேலும் பென்யமீனை ஏன் கட்டாயம் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் யூதா தன் தகப்பனிடம் சொல்கிறான். அதற்கு யூதா, உன் சகோதரன் உங்களோடே கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான் என்றான். ஆதியாகமம் 43:3. பின்னும் யூதா மேலும் சொல்வதை கவனிப்போம். பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி,
நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும் பொருட்டு நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோட அனுப்பும். தன் தம்பி பென்யமீன் அவர்களுடன் வந்திருப்பதை அறிந்த யோசேப்பு அவர்களை நல்ல முறையில் விசாரிக்க ஏற்பாடுகளை செய்கிறான். வசனம் 43:16. பென்யமீன் அவர்களோட கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு. மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோடே சாப்பிடுவார்கள் என்றான். பின்புதான் அங்கு உணர்ச்சி பூர்வமான காட்சிகளும் அரங்கேறுகின்றன. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கிக் கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். ஆதியாகமம் 43, 30 மற்றும் 31 வசனங்கள். எகிப்தியர் எபிரேயரோடே சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாயிருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடே சாப்பிடுகிறதுக்கு எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். எங்கள் சாக்கு பைகளில் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உங்களிடத்துக்கு கொண்டு வந்தோமே, நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் திருடி கொண்டு போவோமா என்ற ஒரு வசனம் இங்கு காணப்படுகிறது. இதற்கு முன் நடந்த சம்பவம் என்னவென்றால், அவர்கள் கொண்டு வந்த சாக்குப்பையிலே ஒரு பான பாத்திரமாகிய வெள்ளி பாத்திரத்தையும் அவர்கள் கொண்டு வந்த பணத்தையும் போட்டு அவர்களோட கூட அனுப்பி வைத்து பின்னே விசாரணைக்காரர்களை பின்னோக்கி அனுப்பி அவர்களை பிடிக்கும்படி செய்தார். இதெல்லாம் செய்த காரியங்களை பார்த்தால் அவர்களை துன்புறுத்துவது போல காணப்படலாம். ஆனால் இவன் அவர்களை துன்புறுத்துவதை காட்டிலும் அவர்கள் இவனுக்கு செய்த காரியங்கள் மிகவும் மோசமானவைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்கள், பாத்திரம் உள்ள சாக்குப்பை யாருடையதோ அவன் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று யோசேப்பு சொன்னான். இது தன் தம்பியை தன்னிடமே வைத்துக் கொள்ளும் நோக்கத்துடன் சொல்லப்பட்டதாகும். அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாய் இருப்பான். நீங்களோ சமாதானத்தோட தகப்பனிடத்தில் போங்கள் என்றான். இந்த வசனத்துடன் இந்த தோரா பகுதி நிறைவு பெறுகிறது. பென்யமீனுக்காக யூதா மன்றாடும் நிகழ்வு அடுத்த வேத வாசிப்பு பகுதியில் தொடர்கிறது. அப்தரா பகுதியில் இருந்த வசனம் யோசேப்பை போல கர்த்தருடைய வழியில் நடப்பவனுக்குரிய ஆசீர்வாதத்தை தெரிவிக்கிறது. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்கு உள்ளே உள்ளாவுவதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். மேலும் இந்த பார்சா பகுதியை யூத ஜப ஆலயங்களில் வாசிக்கும் காலம் ஹனுக்கா என்னும் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்கப்படும் நாளாய் இருக்கிறபடியால் கீழ்காணும் வசனங்கள் இந்த பெரித் ஹடாஷா புதிய உடன்படிக்கை பகுதியிலே கொடுக்கப்பட்டுள்ளது. பின்பு எருசலேமில் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரிக்காலமுமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். முடிவாக யோசேப்பு ஒரு இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியாக கருதப்படுகிறார் என்று வேத பண்டிதர்கள் யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் 60 ஒப்புமைகள் கம்பேரிசன்ஸ் இருப்பதாக கூறுகின்றனர். எனினும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் நினைவு கூற வேண்டும். யோசேப்பு எவ்வாறு தன் சகோதரர்களால் அடையாளம் கண்டு கொள்ளப்படவில்லையோ அவ்வாறே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவரது சகோதரரும் அவரது சொந்த ஜனமும் அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து இந்த பகுதியை வாசிக்கும் போது
இத்தகைய அநேக உள்ளர்த்தங்கள் இன்சைட்ஸ் கற்றுக்கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஷபாத் ஷலோம்.